சேர்ந்து விட்டுட்டுமா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த அழகான இலையை விடுவது எனக்கு ஒரு வலையை போட்டு இந்த இடத்துல அழகான சின்னாம்பனாவுடைய விலையை கொண்டுதானே வெட்டி அந்த இடத்தில் நிலையமான போட வேணும். எனக்கு பூசத்தந்தான் அழகாக உங்க மகனுடைய கையும் காலம் குணமா என்ன செய்வீரோ ஏது செய்வதோ எனக்கு தெரியாது. எனக்கு விட்ட பணி எங்க கொண்டீரோ அங்க நிறைய கண்டே சொன்ன உடனே ஐயா வேற மாதிரி எதுவும் கிடையாது. ஆண்டவருடைய திருப்தியா அவருடைய அழகாதவை மனசில் போடக்கூடாதுவா ஐயா என் நைட்டாலும் வரலப்பா அவன் பெருமாள் போடா பெருமாள் தேர்தல் மகன் சொல்லுவான் எப்பா எவ்வளவு பணம் வாங்கிட்டு என் கைகால் பணம் அடையும் அதனால புட கொடுத்துருப்பா என்ன பெருமாள் அவருடைய மகன் சொன்னதோடு அருமை பெருமாள் தேவர் அழகா ஏது செய்வார் ஊருக்கு வடபுறம் சின்ன ஒரு கருத்தி வேட கண்ணதியில அழுக்கார போட்டிய அவனுக்கு இளையம் போல பண்டி எங்கு அழகாக கொண்டாங்களோ அதே இடத்துல நடைபெற இந்த பருத்தி விளையக்கூடிய காடு இந்த பருத்தி விளையக்கூடிய காட்களை கொண்டு அழகாக பெருமாள் தேவர் மண்ணை வெட்டுவாரா மண்ணை வெட்டி தான் குலைத்து 21 வங்கி தேவாலைக்கு அதுக்கு அதிபதிய வழங்கும் கழுக்காரன் கழுக்கார போட்டி ஐயா அந்த மாயாண்டி உடனே அழகாக எண்ணிக்கொண்டு பேச்சு எம்மாய் அழகான இங்க ஒரு அழகான மாயாண்டிக்கு அந்த நிலையம் போட்ட உடனே அந்த பக்கத்தில் ஒரு மகன் நுழைக்கப்பா இல்லப்பா அது ஒண்ணு புலி புளிய மரம் அந்த புளிய மரம் நிலையம் போட்ட உடனே முளைத்து ஆண்டவருடைய அருளாலே அது விஸ்வரூபமா அது வளர்ந்து அந்த நிலையம் அழகாக போட்டு பெருமாள் தேவர் அருடைய குடும்பத்தார்களா தம்பி இது நம்ம ஜாமங்கள்லாம் வாங்கணும்னா கோயில் ஜாமான் வாங்குவதற்கு நாகர்கோவில் தான் போனோம். ஆமா வடசேரி சந்தல் தான். வடசேரி சந்தல் பெரிய சந்தல் தான். அங்க போனா எல்லாம் உங்களை சில பூ கிடைக்காது, கமுகம்பால் கிடைக்காது, மஞ்சள் கிடைக்காது. நாகர்கோவில் போறவரே கோவாலன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போனா பூ வாங்கலாம். ஆனா மத்த ஜாமான்லாம் வாங்கினா அங்கதான் வடசேரி போனோம். அழகாதவை பெருமாள் தேவன் அழகா பீடம் போட்டுட்டு கோயிலுக்கு வேண்டிய ஜாமான்லாம் நடந்துருந்தா அழகாக வண்டி போட்டு வண்டி அது ஆனை போட்டு இந்த அழகான ராதாபுரம் நினைக்கிறது வழக்கமுள்ள மாலைமணி காலக்கடை விட்டு ஆற்றலாய் மணி முப்பங்கள் நான்கு நடந்து கோவாலை விட்டு அழகான அதை விட்டு வெள்ள படம் நோக்கு விட்டு வண்டிகள் வழிமுறைய நாககோவில் தன்மதியே பெருமாள் தேவர் அடையார்கள் அண்டைகளை வண்டலாம்
இளைஞனார் வெள்ளத்திலே இந்த அழகான சின்னாங்கனார் தோட்டத்தை பீடம் கொடுத்தால் சொல்லி அவங்களுக்கு சொந்தக்காரங்க தேசம் தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்தாங்களா ஐயா? அது யார் இடமா இருந்தாலும் அனுமதி பெற்று நடைமுறை கொள்ளலாம். அனுமதி இருந்தா யாரும் சம்மதிப்போமா? அது சம்மதிக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஓ உடமையில நான் அபகரிக்க முடியுமா? அது முடியாதுல்ல. அது வேற. அம்மா கேட்டு வந்தா வேற. அது வேற. இது கேட்காம நடைபெற்றாங்களா? அம்மா பெருவான் தேவனுடைய அழகான வம்சத்தார்கள் நடைபெற்றிருப்பது சின்னாங்கோனாருக்கு இன மக்கள்லாம் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அவருக்கு கோபம் தாங்க முடியல இருக்குல்ல. கோபம் தாங்காமல் இந்த சின்னாங்கோனார் வந்தால் அவருடைய வீட்டில் இருக்கிற கடப்பாறை மம்பட்டி அம்மா என்ன தோட்டக்காரன் வச்சு கூட மம்பட்டி விட பெரிய மம்பட்டி தானே. குடிச்சுனா வெட்ட வேண்டாம், நீங்களே நாலு மம்பட்டி மாதிரி அழகாகவே கடப்பாறை உண்டு. ஆண்டவன் கணுக்கார மூர்த்தி, அழகாக கணுக்கார போர்த்தி ஐயா. அவருக்கு 21 தேவாலயத்துக்கு போட்ட பீடத்தை கொண்டு அப்படியே கரமட்டலாம். நினைச்சாரா? கொஞ்சம் கூட நினைக்கிறேன். எப்பா என்ன செய்ய அந்த தெய்வம் தான் நம்ம இந்த பாடுபடுது. இங்க இருந்து அங்க போவாரு, அங்க இருந்து இங்க வருவாரு. பட்ஜெட் வந்து அங்க போவாரு, கடாய பிடிச்சவங்க இங்க வந்துருவாரு. சாமி முன்னாடி முட்டை எடுத்து சிந்தமும் கையிலால பணம் வாங்கியிருக்காரு. சாமி அப்பேற்பட்ட இந்த அழகா போட்ட பீடமெல்லாம் தரமட்டமாக்கி முடியாக்கிட்டாரு. மண்ணோடு மண்ணாக்கி விட்டு அவர் பாடு விட்டார். போனாங்களா? அங்க யார் வரலா? சந்தைக்கு போய் ஜாமான் வாங்க போன பெருமாள் தேவர் குடும்பத்தாளர் வண்டி போட்டு வந்து அழகாக வருகின்ற போது மறுபடியும் வந்து பருத்தியோடைய பார்க்கும்போது பருத்தி அழகாக விலைகளை பீடம் போட்ட பீடமெல்லாம் தரமட்டமாக இருக்கின்ற போது அப்போது யாரில் வருகிறார்கள்? என் அழகாக கணுக்கார போத்திக்கு ஜாமியாடுவாரே சிவன்கோனார். ஐயா என்ன நடந்து வந்தீங்களா? நாங்க போட்ட பீடமெல்லாம் எழுதிட்டாங்க. இப்ப நாங்க வாங்கிட்டு வந்து ஜாமான் என்ன பண்ண ஐயா? கணுக்கார போத்தி வாசம் என்பதாக முன்னணி பீடம் இருக்குல்ல, அங்க வச்சு பூசை பண்ணி நீங்க என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறேன். சரி கொலை கொடுத்துருவது உங்க பீடத்தை தரமட்டமாக்கிட்டாலே அவன் என்ன செய்ய போறது? அப்பதான் பார்த்தா சிவன்கோனார் கருணாய் சொல்கிறார். என்னை பொறுத்து உனக்கு அழகா குணம் தெரியாது. நான் பொறுமைக்கு கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பேன். நான் கோபம் கொண்டால் கடல் சீத்தை கொண்ட நம்மளால தாங்க முடியுமா? பூமாதேவி கோபம் கொண்டா தாங்குமா? கங்காதேவி கோபம் கொண்டா தாங்க முடியுமா? பெருமாள் தேவனுக்கு ஆளாளி போட்டுக் கொண்டு இப்ப சொல்லுங்க, என் பீடத்தை யார் ஒருவன் தகமட்டமாக்கினாரோ அதே சிவ அழகாக சின்னாங்கோனார் நாம் பாருங்க இன்னும் 8 நாளைக்குள்ள நாம் பழி வாங்கி அவன் பீடத்துக்கு முன்னால பீடத்துக்கு மேல அந்த சின்னாங்கோனார் அழகாக அவரு அதுக்கு மேல என்னோட பீடம் இருக்கும். என் அழகாக சிவன்கோனார் ஆளாளி ஓட்டல்ல என்ன சொன்னாரு? 8 நாளைக்குள்ள என் பீடத்தை உடைச்சவனே பெரிவாக்கி அவன் பீடத்துக்கு பீடம் வாங்கணும்னு சொன்னவரை சின்ன கடமாட போறாரு அப்படின்னு அவரை இலட்சிய நினைத்தார்கள்.
ஆமா அப்படி நினைக்கும் நேரம் கழுக்கால போச்சு ஐயா ஐயோ அவரோட அருளாலே